சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியமே வரம். வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம உடல் உற்சாகமாக இருக்கும், உடலில் எந்த ஒரு வியாதியும் வராமல் இருக்கும். ஸோ டெய்லி காலையில் எழுந்த உடனே ஒரு 40 நிமிடம் நல்ல ஒரு நடைப்பயிற்சி கம்பல்சரி எடுத்துக்கோங்க. ஒரு 7 மணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் டீ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 9 மணிக்கு நான் என்னெல்லாம் சாப்பிடணும், ஒரு கேரட் சாப்பிடுங்க, இல்லை ஒரு வெள்ளரிக்காய் ஒரு சாலட் மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 11 மணி அளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மதிய வேளை உணவு அரிசி உணவாக இல்லாமல் வெறும் வேக வைத்த காய்கறிகள் இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஒரு 4 o'clock பார்த்தீங்கன்னா ஏதாவது சுண்டல், முளைக்கட்டிய தானியங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஈவினிங் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பழச்சாறு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இரவு உணவு பழங்களாக இருக்கிறது எளிதில் ஜீரணமாகிறது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் இல்லாமல் வழிவகுக்கும். ஸோ நைட் நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா கொய்யா பழம், பப்பாளி பழம், அன்னாச்சி பழம் இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த டயட் சார்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடல் உழைப்புக்கு ஏற்ற எவ்வளோ தாகம் எடுக்குதோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்தால் போதும். ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் 4 லிட்டர் அளவுக்கு நிறைய தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி டயட் சார்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பாலிஷ்டு ரைஸை அவாய்ட் பண்ணிட்டு கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, கண்டசாலி, தேங்காய்பூ சம்பா, வாடன் சம்பா இந்த மாதிரி நம்மளோட பாரம்பரிய அரிசி வகைகளை பயன்படுத்துறது நல்லது. ஆனால் முக்கியமாக கோதுமையை தவிர்த்திடுங்க, வெள்ளை சர்க்கரை அறவே கூடாது. ஸோ இந்த டயட் சார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட உடல் எடை எந்த அளவு இருக்கு அப்படின்றத கவனிச்சுக்கோங்க. 7 days நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட உடல் எடையில எந்த அளவுக்கு மாற்றம் இருக்குன்றதையும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ஒரு டாக்டரை போகணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்குமே எல்லா அவங்கவுங்க உடம்புக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட் டாக்டர். இந்த 7 days நீங்க இதை ஃபாலோ பண்ணும்போது உடம்பு அளவுல நீங்க எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்குன்றத நீங்களே கண்கூடா பார்க்கலாம். உங்க உடல் எடையா இருந்தாலும் சரி, உடல்ல உண்டாகிற சுறுசுறுப்பு ஜாஸ்தியா இருப்பீங்க, பாடி ரொம்ப லேசா இருக்கும், ரொம்ப ஆக்டிவா இருக்க முடியும். ஸோ இதை பயன்படுத்தி கண்டிப்பா பயனடையணும். டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. சிவம் மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கணுன்றது மட்டும்தான். நோய் குறித்த பயமா? இனி வேண்டாம். நோய்கள் வர ஒரே காரணம் உடலில் பல நாள் தேக்கி வைத்த கழிவுகளின் தேக்கமும் தவறான வாழ்வியல் வழிமுறைகளும் மட்டுமே. சர்க்கரை நோய், மூட்டுவலி, சைனஸ், ஆஸ்துமா, சோரியாசிஸ், குழந்தையின்மை முதல் மாரடைப்பு வரை சித்தர்கள் அன்றே கணித்த 4448 நோய்களுக்கும் எளிமையான மருத்துவத்தை இன்றும் சேவையாக செய்யும் டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. ஆயுர்வேதிக மருந்து சாப்பிட்றது, கனிமொழி அம்மா கிட்ட சாப்பிட்றது சிறப்புன்னு நினைக்கிறேன். நான் உயிர் பாய்ச்சதே மரத்துக்கிட்ட தான். சொன்னது பூரா குணமாயிடுச்சுங்க. ரொம்ப நாளைக்கு நல்ல மாதிரி இருந்து மக்களை காப்பாற்றணும். நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரோக்கியம் வரமாக சிவம் மருத்துவமனை 8111 044 6000.